Good morning students. இன்னைக்கு class என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிட் 2ல classical genetics பார்க்க போறோம். Classical genetics இப்போ genetics அப்படிங்கிறது என்ன அப்படினா heredity வந்து என்ன பண்ணும் அப்படினு கேட்டாக்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்? parents to offspring க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது தான் என்ன சொல்றோம் அப்படினா genetics அப்படினு சொல்றோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படினு கேட்டாக்க பாருங்க, இது ஒரு branch of biological science deals with the mechanism of transmission of characters from the parent to offspring. parent கிட்ட இருக்கக்கூடிய characters எங்க போகும் அப்படினு கேட்டா offspring. ஒரு parent கிட்ட இருக்கு அப்படினா அது என்ன பண்ணும் அப்படினா குழந்தைகளுக்கு அந்த characters வந்து பாஸ் ஆகுது இல்லையா, அதை தான் சொல்றோம். இதை ஃபர்ஸ்ட் வந்து யார் டிஸ்கவர் பண்ணாங்க? இதை வந்து யார் இந்த டேர்ம் genetics was introduced by Batson in 1906ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன் ரெண்டு இருக்குது. ஹெரிடிட்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் கேரக்டர்ஸ் வந்து பேரண்ட்லேருந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். வேரியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ சேம் ஸ்பீசிஸ் இருந்தாலுமே அதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், the population of the species that shows the difference in the characteristic is called the variation. அதாவது சேம் ஸ்பீசிஸாக இருந்தாலுமே அதுலேயும் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க வேரியேஷன் சொல்கிறாங்க. இந்த வேரியேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கண்டினியூவஸ் வேரியேஷன், அதர் ஒன் இஸ் த டிஸ்கண்டினியூவஸ் வேரியேஷன், இன்னொன்று வந்து கண்டினியூவஸ் வேரியேஷன் அப்படின்னு ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டினியூவஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க இப்போ ஸ்டைல் லென்த் இன் ப்ரிமுலா பிளான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ப்ரிமுலா பிளான்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் ஹைட் ஆஃப் த கார்டன் பி. இதில் கண்டினியூவஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது மெயினாக இப்போ ஒரு கேரக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்டினியூவஸ் வேரியேஷன்னு சொல்கிறோம். இது ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூவஸ் வேரியேஷன். டிஸ்கண்டினியூவேஷன் வேரியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அதோட கேரக்டர்ஸ் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸாக இருந்தாலும் சரி தான், ஜெனட்டிக்ஸ் கேரக்டர்ஸாக இருந்தாலும் சரி தான் என்ன பண்ணும் அப்படின்னா சம் ஜீன்ஸ்னால என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் கண்ட்ரோல் பண்ணிவிடும். அது டிஸ்கண்டினியூவஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னவாகும்? The characters are controlled by one or two major genes which may be two or more allele forms அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா அதோட கேரக்டர்ஸை தொடர்ந்து வந்து அடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆகாமல் என்ன பண்ணும் அப்படின்னா சில ஜீன் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு தான் டிஸ்கண்டினியூவஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூவஸ் வேரியேஷன். கண்டினியூவஸ் வேரியேஷனில் மெயினாக என்னவாகும் அப்படின்னு கேட்டால் அதோட கேரக்டர்ஸ் மீன்ஸ் அது வந்து என்ன சொல்கிறோம் மெயினாக அதோட ஜெனட்டிக் கேரக்டர்ஸாக இருந்தாலும் சரி தான், இல்லை மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸாக இருந்தாலும் சரி தான், அது அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டினியூவஸ் வேரியேஷன் சொல்கிறோம். இந்த கண்டினியூவஸ் வேரியேஷன் அதர்வைஸ் கால்ட் அஸ் த குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிடன்ஸ். டிஸ்கண்டினியூவஸ் வேரியேஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் குவாலிட்டேட்டிவ் அப்படின்னும் அதுக்கு நேம் உண்டு. ஓகேவா? ஜெனட்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சில டேர்ம்ஸோட ஜீன்ஸோட ஃபங்க்ஷன்ஸு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் பேசிக் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி, ஸ்மாலஸ்ட் ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டிஎன்ஏ எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? ஒரு குரோமோசோம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரோமோசோமில் டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏவில் என்ன இருக்கும் அப்படின்னா ஜீன்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இதை ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் அல்லீல். அல்லீல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் ஏ ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். அல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் ஏ ஜீன் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இது டூ ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஜீன், ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஜீன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது ஹோமோசைக்கஸாகவும் இருக்கலாம், இல்லைனா ஹெட்ரோசைக்கஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அல்லீல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபீனோடைப் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜீனோடைப்ஸ் அப்படின்னா ஜெனட்டிக் கேரக்டர்ஸ். மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது வெளிப்புற தோற்றம் இருக்கு இல்லையா, அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஜீனோடைப்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஜீனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெனட்டிக் மார்ஃபாலஜி அப்படின்னு ஜீனோடைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா?
இப்போ ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் யாருன்னு அப்படின்னு கேட்டால் கிரிஹர் ஜோகன் மெண்டல். இவரை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் ஜூலை 1822 ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா ஹைசண்டர் என்ற ஊரில் தான் சிலிசியன் என்ற கிராமத்தில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க பிறந்தார். அவர் வந்து தாவரவியல் ஃபஸ்ட்டு பாட்னி, ஃபிசிக்ஸு, மேக்ஸு எல்லாத்துலையும் என்ன பண்ணார் அப்படின்னா ஃபுல்லாகவே தேர்ச்சி பெற்றிருந்தார். அவர் ஆஸ்திரேலியா நாட்டின் புரூன் இடத்தில் உள்ள புனித தாமஸ் மடாலயத்தில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அவருக்கு வந்து தோட்டக்கலை வளர்க்குறதுல ரொம்ப விருப்பமாக இருந்தாங்க. அவர் என்ன பண்ணார், அது பைசம் சட்டைவம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் பட்டாணி செடி, இதை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் தோட்டத்தில் வந்து வளர்க்குறதுல அவர் ரொம்ப வந்து ஆர்வம் காட்டினார். நிறைய அந்த பீ பிளான்ஸை வந்து ஹைப்ரிட்டும் பண்ணார். இது இல்லாமல் அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் பிளான்ட் ஹைப்ரிட் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரிஸ்டிங்ஸ் ஆஃப் ப்ரூன் சொசைட்டி ஆஃப் நர்சரஸ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆய்வு கூடத்தில் வந்து ஒரு தலைப்பில் அவர் நூலையும் வெளியிட்டிருக்கார். எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் பிளான்ட் ஹைப்ரிட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது என்ன புக் அப்படின்னா ப்ரூன் சொசைட்டி ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இன் 1866 தான் இந்த புக்கை ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் அப்படின்னா ரிசர்ச் பண்ணி அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கார். த ஃபஸ்ட்டு பெண்டல் ஆர்கானிசம் இன் ஜெனட்டிக்ஸ் கார்டன் பியில் பைசம் சட்டைவம்ங்கிறது பட்டாணி பிளான்ஸ். அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா 7 கேரக்டர்ஸை எடுத்து அவர் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணியிருக்காரு. என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு கேட்டால் ஸ்டெம்மோட லென்த்து, போட்டோட ஷேப்பு, சீடோட கலர், ஃப்ளவரோட கலர் அண்ட் பாட் கலர், இதெல்லாமே என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க மேக்ஸிமம் அவர் எடுத்து அந்த ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. 7 கேரக்டர்ஸ் என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்டெம் லென்த்து, பாட் ஷேப்பு, ஷீட் ஷேப்பு, சீட் கலர், ஃப்ளவர் பொசிஷன், ஃப்ளவர் கலர், பாட் கலர், இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணாங்க 7 கேரக்டர்ஸ் எடுத்து பட்டாணி செடியில் தான் ஃபஸ்ட்டு அவர் ரிசர்ச் பண்ணார். அதில் டாமினன்ட் ட்ரைடு ஒன்று இருக்குது, ரெசசிவ் ட்ரைடுன்னு ஒன்று இருக்குது. டாமினன்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஓங்குத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ரெசசிவ் அப்படின்னு கேட்டால் டுவார்ஃப் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் குட்டையாக இருக்கக்கூடியது இல்லையா, அதை தான் சொல்லுவோம். இப்போ டால் பிளான்ஸ் எல்லாமே டாமினன்ட் கேரக்டர்ஸாகவும் ரெசசிவ் கேரக்டர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா டுவார்ஃப்னா குட்டையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ என்னென்ன எடுத்துக்கிட்டாங்க மெயினாக பார்த்தோம் அப்படின்னா அதில் எப்படி இருக்குது, இப்போ பாட் ஷேப்டு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளாட்டடாக இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னா கன்ஸ்ட்ரிக்டடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவரோட கலர் வந்து சீட் ஷேப் எப்படி இருக்குன்னா ரவுண்டாக இருக்குது, விரிங்கிள்டாக, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, விரிங்கிள்டுனா சுருங்கி போய் இருக்கிறது. அடுத்தது சீட் கலர் பார்த்தோன்னா இது எப்படி சீட் கலர் விதையோட கலர் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லோவாக இருக்குது, க்ரீனாக இருக்குது. ஃப்ளவர் பொசிஷன் எப்படி இருக்குது, ஆக்சிலில் இருக்குது, இது டெர்மினலில் இருக்குது. ஃப்ளவரோட கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பர்பிளில் இருக்குது, இது ஒயிட்டில் இருக்குது. பாட் கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா க்ரீனில் இருக்குது, எல்லோவில் இருக்குது. இந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்கன்னா 7 கேரக்டர்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு அவர் வந்து ரிசர்ச் பண்ணார். இதில் கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளான் ஹைட்டு, சீட் ஷேப்பு, கார்டிலிடன் கலர், ஃப்ளவர் கலர், பாட் கலர் அண்டு பாட் ஃபார்ம், ஃப்ளவர் பொசிஷன், இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி எது வந்து டாமினன்ட் எது வந்து ரெசசிவ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ டாமினன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் டாலாக இருக்கக்கூடிய பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெசசிவ்ங்கிறது டுவார்ஃப் அப்படிங்கிறது குட்டை. இப்போ டாமினன்ட் அப்படிங்கிறது ஓங்குத்தன்மை, ரெசசிவ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஒடுக்குத்தன்மை. இந்த டாமினண்டோட கேரக்டர்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா விசிபிளாக வெளியில் தெரியும். ஆனால் ரெசசிவ் உள்ள கேரக்டர்ஸ் வந்து ஜீன்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருந்தாலும் அதோட மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா வெளியில் தெரியாது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7 கேரக்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. பைசம் சட்டைவம் அதுதான் என்ன கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் கலர் அண்ட் தென் சீட் கலர். ஓகேவா, இங்கே பாருங்கள் பாட் ஷேப் அண்டு ஃப்ளவர் பொசிஷன் எங்கே இருக்குது, பிளான் ஹைட்டு, பாட் கலர், இதில் சீட் ஷேப்பு, இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு குரோமோசோம்ஸில் அதாவது எங்கெங்கே ஜீன்ஸ் கலர்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத மெயினாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர்ஸ்க்கு கலராக கொடுக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் யார் அப்படின்னு கேட்டாக்க ஆந்தோசைனின், குளோரோஃபில், கரோட்டினாய்ட்ஸ், இந்த மாதிரி பிக்மெண்ட்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா கலர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு டெர்மினாலஜி ரிலேட்டட் டு த
மெண்டலிசம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் இதில் 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ட்ரைட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் டால் அண்டு டுவார்ஃப். டால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டால்ங்கிறது நெட்டை, டுவார்ஃப் அப்படிங்கிறது குட்டை. ஓகேவா? இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டாலாக இருக்கக்கூடிய டால்ங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாமினன்ட்னு சொல்லுவோம். டுவார்ஃப் அப்படிங்கிறது ரெசசிவ் சொல்லுவோம். இப்போ எக்ஸ்பிரஷன் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் டு த fact that a gene can exceed in alternate forms for a same trait is called alleles. Alleles அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். alternate form of a gene, இது 2 forms of gene structure இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம allele அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் மெயினாக வந்து என்னவாகும் அப்படின்னா ஹோமோசைக்கஸ் இருக்குது, இன்னொன்று வந்து ஹெட்டிரோசைக்கஸ் அப்படி இருக்குது. ஹோமோசைக்கஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் ஐடென்டிக்கல் அல்லீல் ஆஃப் த ஜீன், இட் இஸ் கால்டு ஹோமோசைக்கஸ். ரெண்டுமே எப்படி இங்கே பாருங்கள், ரெண்டுமே எப்படி இருக்குது கேபிட்டல் டி கேபிட்டல் டி. அப்போ ரெண்டோட அந்த இது அல்லீல் இதில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் எப்படி ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது, அதனால தான் இதை ஹோமோசைக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஹெட்ரோசைக்கஸ்ங்கிறது கேபிட்டல் டி ஸ்மால் டி கொடுத்துருக்காங்க. இதில் டாமினண்ட்டும் இருக்குது ரெசசிவும் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஜீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதனால தான் இதுக்கு வந்து ஹெட்ரோசைக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மெண்டல் நான் ட்ரூ ப்ரீடிங் பிளான்ஸ் ஆர் த ஹெட்ரோசைக்கஸ் இஸ் கால்டு ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் இந்த ஹோமோசைக்கஸ் ஹெட்ரோசைக்கஸ் இருக்குது இல்லையா, இதில் ஹோமோசைக்கஸ் ரெசசிவ் இருக்குது. ஹோமோசைக்கஸ் ரெசசிவ் அப்படின்னா ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் கேரக்டர்ஸ், அதாவது ரெண்டுமே ஸ்மால் டி இருக்கு இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹோமோசைக்கஸ் ரெசசிவ் அப்படின்னு சொல்லுவோம். டுவார்ஃப் பி பிளான்ஸ், அதாவது குட்டை பிளான்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் வித் 2 டாமினன்ட் அல்லீல் இஸ் கால்டு த ஹோமோசைக்கஸ் டாமினன்ட். ஹோமோசைக்கஸ் டாமினன்ட்ங்கிறது ரெண்டுமே கேபிட்டல் டியாக இருக்குது பி பிளான்ஸில், இது டால் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 1 டாமினன்ட் அல்லீல் அண்ட் 1 ரெசசிவ் அல்லீல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஒன்று வந்து டாலாக இருக்கும், ஒன்று வந்து டுவார்ஃபாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெட்ரோசைக்கஸ் டால். இப்போ மெயினாக இதில் என்ன இருக்குது அப்படின்னா மெண்டல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 2 லாவை கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து லா ஆஃப் டாமினன்ட், இன்னொன்று வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னு 2 லா இருக்குது. லா ஆஃப் டாமினன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்படின்னு கேட்டால் ஒரு டாலையும் ஒரு டுவார்ஃபையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைப்ரிட், அதாவது போலினேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் நம்ம F1 ஜெனரேஷனில் என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்லாமே டாலாக தான் கிடைக்கும். ஓகேவா? எல்லா கேரக்டர்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் டாலாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படி 2 கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆகும். ஆனால் வந்து நமக்கு F1 கேரக்டர்ஸில் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு பேரண்டோட எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் வெளியில் தெரியும். ஓகேவா? இதை நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி F1 ஜெனரேஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா F2க்கு கொண்டு போகும்போது செல்ஃப் போலினேஷன் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னா 2 கேரக்டர்ஸுமே வெளியில் தெரியும். ஓகேவா? இதை தான் லா ஆஃப் டாமினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா 3:1 ரேஷியோவில் இருக்கும். இப்போ லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் தனித்து பிரிதல் அப்படின்னு பேர். இப்போ தனித்து பிரிதல் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன கிடைக்கிது, நமக்கு ஒரு டாலையும் ஒரு டுவார்ஃபையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்க போலினேஷன் பண்ணுறோம். போலினேஷன் பண்ணும்போது என்னவாகும், ஒரு பேரண்டோட எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் வெளியில் தெரியுது. ஓகேவா? F2 அது வந்து F1 ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த F2 அதாவது F1 ஜெனரேஷனை திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்க செல்ஃப் போலினேஷன் பண்ணும்போது F2 கேரக்டர்ஸில் 2 பேரண்டோட கேரக்டர்ஸுமே விசிபுளாக தெரியும். ஓகேவா? அப்போ என்னவாகும் அப்படின்னா விசிபுளாக தெரிஞ்சாலுமே அங்கே இருக்கக்கூடிய ஜீன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் தனித்து பிரிஞ்சு போயிடும். ஓகேவா? தனித்தனியாக. இப்போ கேபிட்டல் டி இருக்குது, ஸ்மால் டி இருந்துச்சா கேபிட்டல் டி தனியாகவும் ஸ்மால் டி தனியாகவும் தனியாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் F2வில் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு கேமெட்ஸ் வந்து செப்பரேட் ஆகும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லா ஆஃப் செக்ரிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க இப்போ இந்த gametes, அதாவது heterozygous parent produce 2 kinds of gametes. 2 kinds of gametes அப்படிங்கிறது capital T small t. ஓகேவா? each having one allele with equal
ப்ரொபோர்ஷன்ஸ். கேமெட்ஸ் ஆர் நெவர் ஹைப்ரிட். கேமெட்ஸ் எப்போதுமே ஒன்று சேராது, தனித்தனியாக பிரிஞ்சு போகும். ஓகேவா, அதுக்கு தான் கேமெட்ஸ் ஆர் நெவர் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் லா ஆஃப் டாமினன்ஸில் என்னவாகும் அப்படின்னு கேட்டால், 2 பேரண்ட் வந்து இன்வால்வ் ஆனாலும் F1 ஜெனரேஷனில் என்னவாகும் அப்படின்னா ஒரு பேரண்டோட மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வெளியில் தெரியும். F2ல் தான் என்னவாகும் அப்படின்னா ரெண்டுமே கேரக்டர்ஸும் வெளியில் தெரியும். லா ஆஃப் செக்ரிகேஷனில் F2 கேரக்டர்ஸில் வந்து ரெண்டுமே தெரிஞ்சாலும் என்னவாகும்னா கேமெட்ஸ் வந்து ரெண்டுமே என்னவாகும் அப்படின்னா ஃபியூஷன் ஆகாது, தனித்தனியாக பிரிஞ்சு போகும். அதுக்கு தான் பேர் கேமெட்ஸ் ஆர் நெவர் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ மெண்டல் டிஸ்கவர் பண்ணாங்க இல்லையா, அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 கிராஸ் வந்து நமக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால் மோனோ ஹைப்ரிட் கிராஸ், செகண்ட் வந்து டை ஹைப்ரிட் கிராஸ், தேர்டு வந்து ட்ரை ஹைப்ரிட் கிராஸ். ஓகேவா, இப்போ மோனோ ஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னாக்க இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் டால் இருக்குது, இன்னொன்று நான் என்ன சொல்லியிருக்கேன் டால், இது வந்து என்னது ஹோமோசைக்கஸ், டுவார்ஃப் அப்படிங்கிறது என்னது இதுவுமே ஹோமோசைக்கஸ் ரெசசிவ், இது ஹோமோசைக்கஸ் டாமினன்ட். இதில் ஃபஸ்ட்டு மோனோ ஹைப்ரிட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரூ ஃபீடிங் எடுத்து எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் டால் பிளான்ட், கேபிட்டல் டி, இதில் என்ன பண்ணியிருக்கோம் ஸ்மால் டி கொடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ இதை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டாலையும் ஒரு டுவார்ஃபையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க பாலினேஷன் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியது F1 ஜெனரேஷனில் எல்லாமே என்னவா கிடைக்கிது அப்படின்னா ஆல் டால், எல்லாமே டாலாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, இதுவும் கேபிட்டல் டி ஸ்மால் டி. அதாவது இதுதான் என்ன சொல்கிறோம், கேபிட்டல் டிங்கிறது என்ன சொல்கிறோம் டாமினன்ட்னு சொன்னேன் ஏற்கனவே, ஸ்மால் டிங்கிறது ரெசசிவ் சொன்னேன். டாமினன்ட் என்ன பண்ணும், இந்த ரெசசிவ் கேரக்டரை மறைச்சிடும். ஓகேவா, அதனால் இது எல்லாமே F1 ஜெனரேஷனில் என்னவாகும், 2 ஜீன் ப்ரெசண்ட் ஆயிருந்தாலும் ஒரு பேரண்டோட மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வெளியில் தெரியும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம், F1 ஜெனரேஷனை மறுபடியும் என்ன பண்ணுறோம் செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறோம், அது F2 ஜெனரேஷன் சொல்கிறோம். ஓகேவா, இப்போ மேல் கேமெட்ஸ் ஃபீமேல் கேமெட்ஸ் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்க செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது அதோட ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா 3:1 ரேஷியோவாக கிடைக்குது. ஓகேவா, 3:1 ரேஷியோ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஆஸ்பிரிங்கில் F2 எப்படி இருக்குது அப்படின்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி, ஸ்மால் டி. ஓகேவா, இங்கே பாருங்கள் கேபிட்டல் டி இது என்னது ஹோமோசைக்கஸ் டால் பிளான்ஸ். ஓகேவா, இங்கே பாருங்கள் ஹோமோசைக்கஸ் டுவார்ஃப் பிளான்ஸ் வந்து ஸ்மால் டி, ஹெட்டிரோசைக்கஸ் டால் பிளான்ட் 1 2 1. ஸோ 1:2:1 ரேஷியோவை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் F2வில் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபீனோடைபிக் ரேஷியோ அப்படிங்கிறது 3:1. இப்போ ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அதில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதனால தான் அது ஜீனோடைபிக் ரேஷியோ. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் டியும் இருக்குது ஸ்மால் டியும் இருக்குது. ஓகேவா, 2 ஜீனுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபீனோடைபிக் ரேஷியோ அப்படிங்கிறது என்னவாகும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான், எது வந்து டாமினண்டாக இருக்கோ அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வெளியில் தெரியும். ஓகேவா, இப்போ ஆஸ்பிரிங் பார்த்தீங்க ஜீனோடைபிக் ரேஷியோ 1:2:1 இருக்குது. அதாவது 3 டால் இருக்குது, 1 டுவார்ஃப், 3 நெட்டை பிளான்ட் இருக்குது, 1 குட்டை பிளான்ட் இருக்குது. ஃபீனோடைபிக் ரேஷியோவில் 3:1. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க டெஸ்ட் கிராஸ் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஹெட்டிரோசைக்கஸ் டால் எடுத்துக்கிட்டாங்க, ஹோமோசைக்கஸ் டுவார்ஃப் எடுத்துக்கிட்டாங்க. இதில் என்ன இருக்குது டாமினண்ட்டும் இருக்குது ரெசசிவும் இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டுமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரெசசிவாக இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா போலினேஷன் பண்ணும்போது எப்படி கிடைக்கிது அப்படின்னு கேட்டால் 1:1 ரேஷியோவில் கிடைக்கிது. 1:1 ரேஷியோ. இங்கே பாருங்கள், இப்போ ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்குது, ஹோமோசைக்கஸ் இருக்குது, அடுத்தது ஹெட்டிரோசைக்கஸ் இருக்குது, ஹெட்ரோசைக்கஸ் டால் பிளான்ட் இருக்குது. ஓகேவா, இதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் 1:, இப்போ ஜீனோடைபிக் ரேஷியோ பார்த்தோம் 1, இது 1. ஓகேவா, இதில் பாருங்கள் ஸ்மால் டி ஹோமோசைக்கஸ் டுவார்ஃப் பிளான்ட், இது ஹெட்டிரோசைக்கஸ் டால் பிளான்ட், ஸோ 1:1 ரேஷியோ கிடைக்குது. இப்போ ஃபீனோடைபிக் ரேஷியோ அப்படின்னு கேட்டால் 1:1 தான். அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா F2 ஜெனரேஷன் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹோமோசைக்கஸ் டாலையும் வரக்கூடிய F1லேருந்து வரக்கூடிய இந்த கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹோமோசைக்கஸ் டுவார்ஃபோட
போலினேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ரேஷியோ கிடைக்குது அப்படின்னா 1:1 ரேஷியோ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இஃப் ஹோமோசைக்கஸ் டால் டெஸ்ட் கிராஸ் பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க இதே மாதிரி தான் இது என்னவாகுது. பார்த்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பார்த்தது கேபிட்டல் டி ஸ்மால் டி டாமினண்ட் இருக்குது, ரெசசிவும் இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாக்க ஹோமோசைக்கஸ் ட்வார்ஃபோட போலினேஷன் பண்ணுறாங்க. செகண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க ஹோமோசைக்கஸ் டால், ஹோமோசைக்கஸ்னால் ரெண்டுமே கேபிட்டல் டி. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஹெட்டிரோசைக்கஸோட ஹோமோசைக்கஸ் ட்வார்ஃபோட ரெண்டுமே சேம். இதுவும் ஹோமோசைக்கஸ் டால், இது வந்து ஹோமோசைக்கஸ் ட்வார்ஃப். ஓகேவா, இதை வந்து போலினேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா டால் தான் கிடைக்குது. டால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜீன் வந்து எதோட கம்பைன் ஆகுது, இந்த ட்வார்ஃபோட கம்பைன் ஆகுது. இது வந்து இதோட கம்பைன் ஆகும்போது என்னவாகும், டாமினண்ட் வந்து என்ன பண்ணிடும், ரெசசிவை வந்து ஹிட்டன் பண்ணிடும். ஹிட்டன்னா மறைச்சிடும்னு சொல்லிட்டேன்னா, ஸோ அதனால என்ன பண்ணிடும் அப்படின்னா ரெண்டுமே டால் பிளான்டாக இருக்குது. ஓகேவா, இது வந்து டெஸ்ட் கிராஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா டைஹைப்ரிட் கிராஸ் கொடுத்துருக்காங்க. டைஹைப்ரிட் கிராஸில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒன்று ஹோமோசைக்கஸ் ரவுண்டு, அதாவது சீடு எல்லோ கார்டிலிடன் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இதில் வந்து க்ரீன் கார்டிலிடன் எடுத்துக்கிட்டாங்க. இதை ரெண்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா போலினேஷன் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா எல்லாமே ஹோமோசைக்கஸ் ரவுண்டு சீடு எல்லோ கார்டிலிடன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விரிங்கிள்டு சீடு, விரிங்கிள்னா சுருங்கி இருக்கக்கூடிய சீடு க்ரீன் கார்டிலிடனாக இருக்குது. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போலினேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஹெட்ரோசைக்கஸ் கிடைக்குது. ஓகேவா, அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டையுமே செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், அதோட ரேஷியோ எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்க செல்ஃப் பாலினேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதோட ரேஷியோ F1ல் கிடைக்கக்கூடிய கேரக்டர்ஸை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செல்ஃப் போலினேஷன் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க ரவுண்ட் சீடு எல்லோ கார்டிலிடன் இல்லையா, அதெல்லாம் நமக்கு கிடைக்கிது. இதை ரெண்டையுமே அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாமினண்ட் வந்து டாமினண்டோட தான் சேரணும் அப்படின்னு கிடையாது. டாமினண்ட் வந்து ரெசசிவோடையும் சேரும், ரெசசிவ் வந்து டாமினண்டோடையும் சேரும். ஓகேவா, இந்த மாதிரி தான் அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ரெசசிவ்னா ரெசசிவில் தான் இருக்கணும், டாமினண்ட்னா டாமினண்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. டாமினண்ட் வந்து ரெசசிவில் சேரும். இப்போ கேபிட்டல் டி வந்து ஸ்மால் டியோட சேரும், ஸ்மால் டி வந்து கேபிட்டல் டியோட கம்பைன் ஆகும். ஓகே, இதுதான் டோட்டலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெயினாக இதில் எப்படி அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் எடுத்திருக்கோம். இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து இதோட கம்பைன் பண்ணுறாங்க. கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா F1 ஜெனரேஷனில் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் கிடைக்குது. ஓகேவா, இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்க இதை மறுபடியும் வந்து போலினேஷன் பண்ணுறோம். போலினேஷன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது பாருங்கள். அதாவது ரவுண்டு எல்லோ கார்டிலிடன் இதுதான் F1 ஜெனரேஷன். இந்த F1 ஜெனரேஷனை மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறோம். அதாவது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், இதை அப்படியே கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய், இதை அப்படியே செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நமக்கு மொத்தம் கிடைக்குது. ஓகேவா, ஸோ இதில் அப்போ டைஹைப்ரிட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 9:3:3:1 அப்படிங்கிற ரேஷியோ நமக்கு கிடைக்குது. ஓகேவா, இதுதான் டைஹைப்ரிட். ட்ரைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுது. டால், எல்லோ, ரவுண்டு. இது ட்வார்ஃப், க்ரீன், விரிங்கிள்டு. ஓகேவா, கேபிட்டல் டி டால், எல்லோ கேபிட்டல் ஒய் ரவுண்ட் கேபிட்டல் ஆர். இதில் ட்வார்ஃபுங்கிறது குட்டை, ஸோ ஸ்மால் டி க்ரீன், ஸ்மால் ஒய் விரிங்கிள்டு, ஸ்மால் ஆர். இதை வந்து போலினேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், F1 ஜெனரேஷனில் டால், எல்லோ, ரவுண்ட் ஷேப் கிடைக்குது. இது டோட்டலாக எப்படி கிடைக்கும் அப்படின்னா கேபிட்டல் டி கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், இதை தான் கிடைக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் செல் போலினேஷன் பண்ணும்போது இந்த ஃபீனோடைபிக் ரேஷியோ F2வில் என்ன கிடைக்கும் அப்படின்னா 27:9:9:9:3:3:3:1 அப்படிங்கிற ரேஷியோ கிடைக்குது. ஓகேவா, இதை ரெஜினால்
ஹெரால்டு புன்னட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் சதுர கட்டம் போட்டு இதில் இந்த ட்ரையட் அதாவது கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம ஏற்கனவே 11th பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி சதுர கட்டம் போட்டு அதோட கேரக்டர்ஸை நம்ம எத்தனை இது வந்திருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஜீன் இன்ட்ராக்ஷன் இருக்கு. அந்த ஜீன் இன்ட்ராக்ஷனை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2ஆ டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் இன்ட்ராலோக்கஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் இன்டர்லோக்கஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதில் என்னவாகும், இன்ட்ராக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராலோக்கஸ் அண்டு இன்டர்லோக்கஸ். ஓகேவா. இந்த இன்ட்ராலோக்கஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாமினன்ட் ரிலேஷன்ஷிப்பில் கம்ப்ளீட் டாமினன்ட் எக்ஸாம்பிள் டால் அண்டு ட்வார்ஃப் பி பிளான்ஸ் இருக்குது. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று ஓவர் டாமினன்ஸ் இருக்குது. அதுலேயே செகண்ட் வந்து லீத்தல் ஜீன்ஸ் இருக்குது. டாமினன்ட் லீத்தல், கண்டிஷனல் லீத்தல் and then recessive lethal, sex linked lethal, balanced lethal இருக்கு. லாஸ்ட் ஒன் வந்து மல்டிபிள் அல்லீல்ஸ்னு இருக்குது. இப்போ இன்டர்லோக்கஸை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2ஆ டிவைட் பண்ணி எபிஸ்டாட்டிக் அண்டு அட்டிடிவ் கொடுத்துருக்காங்க. அதில் நான் எபிஸ்டாட்டிக் இருக்குது அண்ட் தென் பாலிஜெனட்டிக்ஸ் இருக்குது. ஓகேவா. இது வந்து ஜீன் எப்படி வந்து இன்ட்ராக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்றில் இந்த ஜீன் இன்ட்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குது அப்படின்னா இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க நமக்கு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படிங்கிறது என்னவாகும் அப்படின்னு கேட்டால் 2 பேரண்ட் இருந்துச்சு அப்படின்னா 2 பேரண்டோட கேரக்டர்ஸ் வந்து வெளியில் தெரியாமல் 2 பேரண்ட்டுக்கும் இடைப்பட்ட கேரக்டர்ஸ் வெளியில் வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க R1 கொடுத்துருக்காங்க. இது என்ன R2 கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது, ரெட் ஃப்ளவர், இது என்னது ஒயிட் ஃப்ளவர். இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போலினேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பிங்க் கலர் கிடைக்குது. இதில் ரெட் கலரோட இதுவும் தெரியல, ப்ளஸ் வந்து எல்லோவோட கேரக்டர்ஸும் வெளியில் தெரியாமல் 2க்கும் இடைப்பட்ட கேரக்டர்ஸ் வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இதுதான் என்னது புன்னட் ஸ்கொயர். இதில் கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக எதை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 4 o'clock பிளான்ஸ் இருக்குல்ல, 4 o'clock பிளான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அந்திமந்தாரை. அதில் மிராபிலிஸ் ஜலாபா அப்படிங்கிற பிளான்ஸை எடுத்து இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலினேஷன் பண்ணி இதோட அதில் வந்து ரெட்டும் ஒயிட்டும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இடைப்பட்ட கேரக்டர்ஸ் பிங்கு கிடச்சிருக்குது. அதோட ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க 1:2:1. 1:1ங்கிறது என்னது இந்த ரெட் கலர், 2ங்கிறது பிங்க் கலர், ஒயிட்டுங்கிறது 1. ஸோ இதை 1:2:1. ஒரு ரெட்டு, 2 பிங்கு, ஒரு ஒயிட்டு, அதான் 1:2:1. 2 பேரண்டோட மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் விசிபிளாக தெரியாமல் 2 பேரண்ட்டுக்கும் இடைப்பட்ட கேரக்டர்ஸ் வருது இல்லையா, இதுதான் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஓகேவா. கோடாமினன்ட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்க 2 பேரண்டோட ஸ்ட்ரக்சருமே 2மே விசிபிளாக தெரியும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறது அப்படின்னா கோடாமினன்ட்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா ஹியூமன் பிளட் குரூப் இருக்கு இல்லையா, ABO அந்த பிளட் குரூப்ஸ் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சிக்கிள் செல் அந்த இது ஹீமோக்ளோபின் இருக்கு இல்லையா, அது இதெல்லாமே இந்த கோடாமினன்ட்டுக்கு உள்ள எக்ஸாம்பிள். அதாவது இதில் கோடாமினன்ட்டுங்கிறது 2 பேரண்டோட கேரக்டர்ஸும் ஈக்குவலாக வெளியில் தெரியும். அதோட மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன தெரியும், விசிபிளாக நம்ம பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து ஹியூமன் பீயிங் ABO பிளட் குரூப்ஸும் ப்ளஸ் சிக்கிள் செல் ஹீமோக்ளோபின் இதெல்லாமே இதோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து லீத்தல் ஜீன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்க கொல்லி மரபணு அப்படின்னு சொல்லுவோம். கொல்லி மரபணுவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் அந்த கொல்லியில் என்னென்ன இருக்குது, 3 க்ரீன், அதாவது 3 பிளான்ட்ஸ் எடுத்திருக்காங்க. க்ரீன் பிளான்ட்ஸ் எடுத்திருக்காங்க. க்ரீன் பிளான்ட்ஸ் குளோரோஃபில் இருக்குது, எல்லோயிஸ் க்ரீன் பிளான்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் பிளான்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்க
லாஸ்ட்டாக நமக்கு இதில் ஒயிட்டில் வந்து என்னவாகும் அப்படின்னா குளோரோஃபில் ஆப்சண்டாக இருக்கிறதுனால அந்த ஒயிட் கலர் வந்து டோட்டலாக மறைஞ்சிடும். ஒரு 2 கேரக்டர்ஸ் மட்டும்தான் வெளியில் தெரியும். அதாவது க்ரீன் பிளான்ட்ஸ் வெளியில் தெரியும், yellowish தெரியும், ஆனால் ஒயிட் வந்து தெரியாது. ஸோ இதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீதல் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கேரக்டர்ஸ் வந்து செத்துடும், அழிச்சிடும். ஓகேவா? லாஸ்ட் வந்து ஃபிலியோட்ராஃபி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு சிங்கிள் ஜீன் இருக்கு இல்லையா, அது வந்து மல்டிபிள் கேரக்டர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஃபிலியோட்ராஃபிக் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சிங்கிள் ஜீன், ஒரே ஒரு ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டால் 3 traits ஃப்ளவர்ஸ் கலர்ஸ், சீட் கலர் அண்ட் ஆக்சில் ஸ்பாட். அதாவது ஒரே ஒரு ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க நிறைய கேரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.